Hello viewers, welcome back to the channel. Admission of partnerல illustration 22 பார்க்க போகிறோம். First question பார்க்கலாம். A and B is a partner sharing profit in the ratio of 3:1. A and B partners இருக்காங்க, அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:1. அப்புறமா 31st 3/2024 வர 2014ஓட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்குள்ளே லயபிலிட்டிஸில் சேலரி டியூ, கிரெடிட்டர்ஸ், அப்புறம் கேபிட்டல் A and B இது கொடுத்துருக்காங்க. அசட் சைடு பார்த்தோன்னா ஸ்டாக்கு, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், டெப்டாஸு, அதுலேருந்து ப்ரொவிஷன் ஒரு 500 மைனஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ், மிஷினரி, பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம். ஃபண்டில் சியோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க ஒரு 20,000 அண்ட் 1/4 ஷேர்ஸ் இன் த ஃபியூச்சர் ப்ராஃபிட். அப்புறம் ரீவேல்யூவேஷன் இதிலலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் பி டிப்ரிசியேட்டட் பை 5%. ஸ்டாக் வந்து 5% டிப்ரிஷியேட் பண்ணணும். அப்புறம் ஃபர்னிச்சர் வந்து ஒரு 10%. பில்டிங் டு பி ரீவேல்யூவேட் அட் 45,000. மேலே வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து இன்க்ரீஸ் ஆகணும் 45,000 வரைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஒரு 15,000 நம்ம வந்து ரீவேல்யூஷன் காட்டணும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் வந்து டு பி இன்க்ரீஸ்டு 2,000. ஆல்ரெடி ஒரு 500 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்போது 1,000 இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்னொரு 500 போடணும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 500 பேலன்ஸ் எடுத்துல அது வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து ஜேர்னல், ரீவேல்யூவேஷன், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லுஸ்ட்ரேஷன் 22ல் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் ஏபிஎன்சி. ஃபஸ்ட்டு வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் வரும். இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் லாஸாக இருந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் வரும். இந்த ஒரு நான் வச்சுருந்தேன், இந்த ஜேர்னல் என்ட்ரி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் டிப்ரிசியேட்டட் பை 5%. கொஷினில் வந்து 10,000 ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 × 5 500. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் 500. அடுத்தது ஃபர்னிச்சர் டிப்ரிசியேட்டட் பை 10%. 6,000 ஃபர்னிச்சர் கொஷினில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 10%, அப்போ 600. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அடுத்தது வந்து பில்டிங்ஸ் ரீவேல்யூட் பை 45,000. கொஷினில் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க, ஆனால் 45,000 ஆக்கணும். அப்போ இதையும் மைனஸ் பண்ணோன்னா 15,000 வரும். அது வந்து இன்க்ரீஸ்டு. நம்மளை 30,000 இந்த அசெட் வந்து 45,000 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து அது கெயின் தானே, அதனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். அப்போது பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து 1,000 இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் 500 தான் இருக்குது. அப்போ 1,000 மைனஸ் 500 வந்து 500. அப்போது ப்ரொவிஷன் ஃபார் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து 500. இப்போ வந்து நம்ம டேலி பண்ணோம். இதெல்லாம் வந்து டெபிட்டில் இருக்கிறதுல ஆட் பண்ணிக்கோங்க. டெபிட்டில் வந்து ஒரு 500, 600, அப்புறம் ஒரு 500 இருக்கா, மொத்தமாக 1,600 மைனஸ் 15,000. அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 13,400. இந்த 13,400 3:1 அவங்க ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். 3:1 அவங்க ரேஷியோவில் பிரித்து கொடுத்தீங்கன்னா ஏக்கு வந்து 10,050, பிக்கு வந்து 3,350. இந்த ரெண்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்த வேல்யூ. இப்போ அடுத்தது வந்து சி வந்து 20,000 கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். அப்போ அதுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000. இதோட நம்ம ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இப்போ வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஜர் மாதிரி இது, அதனால் ஜேர்னல் என்ட்ரியில் 2ல் என்னெல்லாம் இருந்துச்சோ அது வந்து இந்த சைடு போடுவோம். ஃபஸ்ட் வந்து 2 ஸ்டாக் அக்கௌண்ட் இருந்துச்சா ஒரு 500, அது வந்து இந்த சைடு போட்டுருவோமா. இது வந்து டெபிட், இந்த சைடு வந்து கிரெடிட், அது வந்து டெபிட்டில் போட்டுருவோமா. அடுத்தது வந்து 2 ஃபர்னிச்சர் இருந்துச்சா, ஒரு 600, அதுவும் டெபிட்டில் போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் ஆயிடுச்சுல்ல புதுசாக, அப்போ 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஒரு 500. இது மொத்தமாக சேர்ந்து நம்மளுக்கு டெபிட்டில் இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து க்ரெடிட்டில் வந்து நம்மளுக்கு கெயின் ஆயிடுச்சுன்னா பை பில்டிங்ஸ், பில்டிங் மட்டும் தானே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால் பை பில்டிங்ஸ் அக்கௌண்ட் 15,000. இப்போ நம்ம டேலி பண்ணோம். இந்த சைடு கம்மியாக இருக்குது, இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம அதை வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு டேலி பண்ணலாம்.
இப்போ இது மைனஸ் பண்ணால் 13,400 வருமா? இது வந்து நம்ம ஏற்கனவே ஜேர்னல் என்ட்ரிஸ்லேயே பிரித்து வச்சிட்டோம். ஆனாலும் ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டு காட்டணும். அப்போ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஏக்கு வந்து எவ்வளோ, பிக்கு வந்து எவ்வளோன்னு நம்ம ஏற்கனவே ரேஷியோவில் பிரித்து வச்ச அமௌண்ட் அப்படி இங்கே போட்டுக்க வேண்டியதான். இதோட ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஃபினிஷ்டு. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி வச்சுட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் எழுதணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். கொஷினில் கொடுத்த 2 கேபிட்டல் அமௌண்ட் எழுதணும். 2 பேர் கொடுத்துருப்பாங்க. 13,000 ஒன்று, அதுக்கப்புறம் 20,000. அடுத்தது பை கேஷ் சி எடுத்துகிட்டு வந்தாங்களோ ஒரு 20,000, அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். பை கேஷ் 20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரீவேல்யூவேஷனில் 2 பேருக்கு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டணும். அப்போது ரீவேல்யூவேஷன் ப்ராக்கெட்டில் ப்ராஃபிட்னு எழுதிக்குவோம். ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டாக இருந்தால் க்ரெடிட்டில் வரும், ரீவேல்யூவேஷன் லாஸாக இருந்துச்சுன்னா டெபிட்டில் வரும். இது நான் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை வந்து இங்கே போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம டேலி பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணி இங்கே வந்து எழுதிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணால் 40,050 ருபீஸ். இதை ஆட் பண்ணால் 23,350. இப்போ இது வந்து ஒன்றும் ஆட் பண்ணலை, அந்த 20,000 அப்படி இங்கே போட்டுரும். இப்போ இதே நம்ம ஏன்னா டெபிட் சைடு வேறு எதுவுமே இல்லாதனால நம்ம இதை போட்டுருவோம். அதே வேல்யூவை நம்ம வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 23,350, 20,000. இப்போ வந்து இதை வந்து நம்ம டு பேலன்ஸ் சிடியாக எடுத்துக்க போகிறோம். 40,050, 23,350, அடுத்த லாஸ்ட்டில் 20,000. இது வந்து ஒரு சிம்பிள் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து அவ்வளோதான். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ, பி அண்ட் சி அண்ட் ஆஸ் ஆன் 31/3/2014 போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேபிட்டல் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சுல, பேலன்ஸ் சிடி, அந்த கேபிட்டல் வந்து இங்கே எழுதிப்போம். ஏ, பி, சி 3 பேரோட கேபிட்டல். ஏக்கு வந்து 40,050, பிக்கு வந்து 23,350, அப்புறமா சிக்கு வந்து ஒரு 20,000. இது இங்கே எழுதி வச்சுப்போம். அடுத்தது வந்து கொஷினில் கொடுத்த லயபிலிட்டிஸ் அமௌண்ட் எல்லாம் எழுதிக்கணும். சேலரி டியூ ஃபஸ்ட் ஒன். சேலரி டியூ ஒரு 5,000. அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ் ஒரு 40,000. இதுக்கெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்காதனால நான் அதை அப்படியே எழுதிட்டேன். அடுத்தது வந்து இப்போ அசட் சைடில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்துச்சுல, இப்போ அதெல்லாம் நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஒரிஜினலாக எவ்வளோ கொடுத்தாங்க, 10,000 மைனஸ் டெப்ரிசியேஷன் ஒரு 5% கொடுத்தாங்களா, அது வந்து இங்கே பண்ணணும். அது வந்து என்னது 500. இப்போ இது மைனஸ் பண்ணால் 9,500. ஓகேவா? ஸ்டாக்கு. அடுத்தது வந்து ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்க்கு எந்த இதுவும் இல்லாதனால அதை அப்படியே நம்ம எழுதிடும். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ஒரு 1000. அடுத்த டெப்டாஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்களா எக்ஸ்ட்ராவாக, அது வந்து இங்கே நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ப்ரொவிஷன் வந்து 1000. இது வந்து ஏற்கனவே ஒரு 500 தான் கொடுத்தாங்க. 500 ப்ளஸ் ஒரு 1000, இன்னொரு 500 இஸ் ஈக்குவல் டு 1000. அதனால் மொத்தமாக 1000 மைனஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பில்டிங்ஸ் இருக்கா, பில்டிங்ஸ் வந்து ஒரு 30,000 ப்ளஸ் ஒரு அப்ரிசியேஷன். ஏன்னா நம்மளுக்கு இது இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் ஒரு 15,000. இது வந்து ரீவேல்யூஷனில் போட்ட அமௌண்ட் அது வந்து இங்கே போட்டுருவோமா. அடுத்து ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது. ஃபர்னிச்சர் 6,000 மைனஸ் டிப்ரிசியேஷன் 10% இஸ் ஈக்குவல் டு 600. இப்போ இது மைனஸ் பண்ணால் 5,400. அப்புறம் கேஷ் இருக்குது கடைசியாக. கேஷ் வந்து 18,500 இருந்துச்சு, ப்ளஸ்ஸு
சி ஒரு கேபிட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அது ஒரு 20,000 ஆட் பண்ணோன்னா வெளியே வந்து 38,500 போட்டுருவோமா. இப்போ வந்து லயபிலிட்டிஸ் அசட்டு டேலி ஆகணும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,28,400. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 1,28,400. இதோட illustration 22 ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.